கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் உற்சாகமா இருங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இதை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் என்னை கொண்டு சென்றார். அந்த கடைசி பகுதியை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அது மேல உள்ளதெல்லாம் நீங்க விட்டுருங்க, அந்த கடைசி வரியை மட்டும் நீங்க நல்லா உற்று நோக்கி பாருங்க. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த கசாப்பு கடைக்கு போறீங்க இல்லையா, கறி கடைக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கறி கடைக்கு முடிச்சூர்ல இருக்கும்போது நான் ஒரு இடம் கறி கடைக்கு போயிருந்தேன். நிறைய இடம் போயிருக்கிறோம். அன்னைக்கு ஒருத்தர் கொத்துக்கறி வாங்குறார். கொத்துக்கறின்னா என்ன? கைமா, மின்ஸு, புரியுதா? ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போனீங்கன்னா கொத்துக்கறி கிடைக்காது, ஏன்னா அது செய்யறதுக்கு லேட் ஆகும். இடை நாட்களில் போனீங்கன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி போடுவாங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தில் பாதி துண்டு இருக்கும், தெரியுமா? மரத்தினுடைய அந்த அடிவாரம், அந்த பேஸ், அந்த அடி மட்டும் துண்டு இருக்கும். அதில் தூக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த கறியை போடுவாங்க. அந்த பெரிய அந்த கசாப்பு கடைக்காரன் கத்தி பார்த்துருக்கீங்களா? நல்ல பெருசாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை 2 கையில் பிடிப்பார். அவர் பிடிச்சி நங்கு 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 போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருப்பார். இந்த முட்டை பரோட்டா போடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? 2 கையில் போட்டு, அது ஒரு மியூசிக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மியூசிக்காகவே போய் கொத்து பரோட்டா வாங்குறது. இந்த 2 டம்ளர் வச்சுக்குவாங்க, இல்லாட்டி ஒரு சிலர் 2 அந்த குத்துறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. பயங்கர ஷார்ப்பாகவும் இருக்கும், அது வெயிட்டாகவும் இருக்கும். அதை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறது இல்லை. அந்த பாருங்க, அந்த கறி என்ன ஆயிருன்னா அப்படியே பீஸ் பீஸா அப்படியே செதஞ்சு போய் அதை போட்டு திருப்பி திருப்பி அப்படியே போட்டு அப்படியே கையில் அள்ளுவார், மறுபடியும் அதை போடுவார், போட்டு அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த கறியை பார்க்காதீங்க, அதில் போட்டு கொத்துறாரு பார்த்தீங்களா, அந்த கறியை பார்க்காதீங்க. அதுக்கு அடியில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மரம், அந்த உட்டு. அந்த உட்டு இல்லைன்னா, அந்த மரம் இல்லைன்னா அந்த கறியை அப்படி பக்குவமாக வெட்ட முடியாது. அந்த கறியை அவ்வளோ நைஸாக அப்படியே சும்மா கட்லெட் போடுறதுக்கு, அப்படியே அந்த கறியை கைமா வாக்குறதுக்கு அந்த மரம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாது. பாவத்தை நல்லா கவனிங்க, பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த கரியை வெட்டுவதற்கு ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு அடித்தளம் வேணும், ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ் இல்லைன்னா அந்த கரியை அப்படி வெட்ட முடியாது. அப்ப கிறிஸ்துவாகிய மாம்சம், கிறிஸ்துவாகிய சரீரம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் தான் அந்த உட்டு, அந்த மரம். அந்த மரத்தின் மேலே, அந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மேலே உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் போட்டு அவருடைய மாம்சத்துல, அவருடைய பேஸ்ல, அவருடைய அடித்தளத்துல, அவருடைய அஸ்திவாரத்துல உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் பிதாவாகிய தேவன் போட்டு அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த மரம், அந்த பேஸ், அந்த அடித்தளம் ஒன்றும் செய்யல, ஆனா அதுவும் அடிபடுது. பாத்தீங்களா? ஒவ்வொரு கொத்தும், அந்த கசாப்பு கடைக்காரன் போடுகிற ஒவ்வொரு வெட்டும், ஒவ்வொரு கொத்தும் அந்த கறி மேல படுறதை காட்டிலும், அந்த கறி மேல படுவதை காட்டிலும் அந்த மரத்து மேல படுது பாருங்க, அதுதான் ரொம்ப கொடூரமா இருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? மாம்சத்திலே, யாருடைய மாம்சத்திலே? மாம்சம்னா நீங்க அந்த கறியை நினைக்க கூடாது, கிறிஸ்துவனுடைய சரீரம்.
மரம். கிறிஸ்துனுடைய சரீரத்தை, கிறிஸ்துனுடைய உடலை, அல்லேலூயா. கரி என்னது? உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவம், அகில உலகத்தினுடைய பாவத்தையும். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அப்போ பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் தாங்கினது. பாருங்க, அந்த கேடடைந்த முகம், அந்த கிறிஸ்துனுடைய மகிமையான சரீரம் எதற்கு அடித்தளமாக போடப்பட்டது? பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதுதாங்க ரட்சிக்கும். அவர் மாத்திரம் அந்த பாவத்தை அடிப்பதற்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, அந்த மரம் அந்த கரியை சுக்குநூறாக, அது அவ்வளவு டேஸ்டாக சுவையாக மாறுவதற்கு அந்த மரம் தன்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, அது ஸ்டீல்ல கூட போட முடியாது, வேற இரும்புல கூட போட முடியாது, மரத்துல தான் போடுவாங்க. எல்லா கறி கடையிலையும் அந்த கரியை வெட்டுறதுக்கு மரம் தான் போடுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை ருசிகரமாக மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றப்படுவதற்காக தன்னுடைய சரீரத்தை, ஆமென். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் வெளியில போனாதான் நீங்க நல்லா வாழ முடியும். ஏசி எப்படி தெரியுமா வேலை செய்யுது? ஏசி நீங்க நல்லா உள்ள ஜாலியா கூலா இருக்கீங்களா, அது எப்படி தெரியுமா வேலை செய்யுது? உள்ள இருக்கிற வெக்கைய அது வெளியில அனுப்புது. நீங்க ஏசிக்கு வெளியில போய் என்னைக்கா நின்று பார்த்துருக்கீங்களா? சும்மா அப்படியே அனலா இருக்கும். அந்த கம்ப்ரஸ்ல இருந்து வெளியில வர்ற அந்த ஹீட் எங்க இருந்து வருது? உள்ள இருக்கிற வெக்கையெல்லாம் அது உறிஞ்சி அப்படியே வெளியில அனுப்பும் போது உள்ள டெம்பரேச்சர் என்ன ஆயிருது? குறைஞ்சிருது. அதுதான் ரகசியம். தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெக்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அந்த அக்கிரமம், அந்த மீறுதல் எல்லாம் வெளியில எடுக்கும் போது உள்ள என்ன ஆயிருது? அப்படியே கூல் ஆயிருது. அல்லேலூயா. உங்கள் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு தன்னுடைய மாம்சத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வலது கரத்தினாலும், ஆமென், அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலும் அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். அல்லேலூயா.